எல்லோருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் சொல்றாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க எல்லாமே ஒரு கரப்பான்பூச்சி. எப்பயுமே வேலைய விட்டு போகாம சமூக வலைத்தளத்திலேயே இருந்துகிட்டு, டைம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதான நீங்க கரப்பான்பூச்சி அப்படின்னு சொல்லிடுறாரு. அத கேட்டுட்டு தீபக் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் Instagram பேஜ்ல காக்ரோச் அண்டா பார்ட்டி அப்படின்னுட்டு ஒரு ஒரு பேஜ ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி அதோட நீங்க சேரணும்னா, அதுல சில கிரைட்டீரியா வைக்கிறாரு. 24 ஹவர்ஸ் நீங்க வேலைய விட்டு போகாம ஆன்லைன்லயே இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய கட்சி Instagram பேஜ்ல இருக்கிறதான ஃபாலோவர்ஸ விட, இந்த காக்ரோச் ஜெயண்டா பார்ட்டி ஓப்பன் பண்ண பேஜோட ஃபாலோவர்ஸ் அதிகம் பேர் ஆயிடுறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்து வியந்து போற அளவுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒண்ணு கூடி இந்த ஃபாலோவர்ஸ கிரியேட் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் நான் சும்மா சொல்லல. ஏதாவது பழைய ஒரு சர்டிஃபிகேட்ட வச்சு ஏமாத்தி வேலை செய்றவங்கள தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அப்படியே ஒரு பல்டி அடிச்சுக்கிறாரு. இது அங்க மட்டும் இல்ல. மதுரையிலயும் நம்மளுடைய தமிழ் மக்கள்கள் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே காக்ரோச் ஜண்டா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட் அவுட் புடிச்சுட்டு போராட்டத்துல வராங்க. அவங்க எதுக்காக போராடுறாங்க? வேலையில்லா திண்டாட்டத்துக்கு, கேஸ் பற்றாக்குறைக்கு, டீசல் விலை உயர்வுக்கு, இந்த மாரி எதிர்ப்ப தெரிவிக்கணும். இதெல்லாம் நாங்க போராடுறோம். எங்கள பார்த்து நீங்க வேலை வெட்டி இல்லாத காக்ரோச் எப்படின்னு சொல்லலாம். காக்ரோச் எப்பயுமே சாகாது. அது திரும்ப வரும். திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இந்த காக்ரோச் ஜண்டா பார்ட்டி பேஜ ஹேக் பண்ணி முடக்கிடுச்சு. இருந்தாலும் அவங்க காக்ரோச்சுக்கு சாவே கிடையாது. திரும்ப வரும் அப்டின்னுட்டு Instagramல திரும்பவும் காக்ரோச் இஸ் பேக் அப்டின்னுட்டு பேஜ் ஓப்பன் பண்றாங்க. அது பேஜ் ஓப்பன் பண்ணி சில செகண்ட்லயே 20,000 ஃபாலோவர்ஸ் வராங்க.